கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்கு கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீராதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களுக்கு தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் சொல்லி எழுதியிருக்கு. சரி, அதே போல நீதியாய் நியாயம் தீருங்கள் சொல்லியும் எழுதியிருக்கு இல்லையா? இதற்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். இப்போ ஒருத்தவங்க விபச்சாரம் செய்யறாங்க, அவங்கள நம்ம பாவம், விபச்சாரம்ன்றது பாவம்னு சொல்லி எழுதியிருக்கு. விபச்சாரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை, அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அவங்கள போய் நம்ம எப்படி சொல்றது? அந்த பாவத்தை நீங்க செய்யாதீங்கன்னு சொல்றோம், அதனால அவங்கள நியாயம் தீர்க்கிறோமா? ஒருத்தவங்க பாவம் செய்யும் போது நம்ம எச்சரிக்கிறோமே, அதனால அவங்கள நியாயம் தீர்க்கிறோமா? கர்த்தர் வரும் அளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயத்தின் யோசனையையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் சொல்லி எழுதியிருக்கு. நம்ம யாரையும் நியாயம் தீர்க்கிறது இல்லை இல்லையா? நீங்க நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு நம்ம சொன்னாதான் அது நியாயத்திற்கு. ஆனா இந்த பாவம் செஞ்சீங்கன்னா நரகத்துக்கு போவீங்க, இதை விட்டு விலகுங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்றது பேர் தான் சுவிசேஷமே. அப்போ நம்ம அவங்களை எச்சரிக்கிறத நியாயத்திற்கிறதாகவும் அவங்களை கண்டித்து போதிக்கிறத நியாயத்திற்கிறதாகவும் சிலர் வசனங்களை அவமாய் போதிக்கிறாங்க இல்லையா? மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷனுக்குரியவரில் எவன் அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரிய ரகசியங்களை அறிய மாட்டான்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு இல்லையா? தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானமாய் போதிக்கிற வார்த்தைகளாலே போதியாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியதோடு சம்பந்தப்படுத்தி காண்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ ஆவிக்குரிய வசனங்களை நம்ம ஆராய்ந்து நிதானிக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதை குறித்து சொல்றாரு? நீதியாய் நியாயம் தீர்க்குங்கள், தீர்ப்பு செய்யுங்கள் சொல்லி எழுதியிருக்கு. அதனால் என்ன அப்படின்றத வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இதற்கு அடிப்படை வசனமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணிலிருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணிலிருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆமென். நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். அதாவது நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை நம்ம அறுப்போம் இல்லையா? உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நீ உணராம உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கிறதை உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்கிறது எப்படி? முதல்ல உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுன்னு சொல்றாரு இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா மாயக்காரனேன்னு சொல்றாரு. இந்த மாயக்காரன்றது யாரை பார்த்தீங்கன்னா பரிசேயரின் சதிசேயரின் தான் சொல்றாரு. நியாய பிரமாணத்தின்படிதான் இவங்க நியாயம் தீர்க்கிறாங்க. நியாய பிரமாணத்துலதான் நன்மை தீன்மை என்னதென்று வகை இறக்குறாங்க. நியாய பிரமாணத்துலதான் இது பாவம் இது பாவம் இல்லைன்றத நம்ம அறிவு எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா நியாய பிரமாணத்துலதான் வருது. அப்படி நியாய பிரமாணத்தின்படி அவங்க குற்றம் தீர்க்கிறாங்க. ஆனா அதே நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க சொன்னா அவங்களும் கடைபிடிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை பார்த்துதான் கர்த்தர் இதை சொல்றாரு. இதுக்கு இன்னும் சில வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய்.
இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்திற்கு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களே குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே நீ தேவனுடைய நியாயத்திற்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? ஆமென். ஆமென். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாராலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளையோ அவைகளை நீயும் செய்கிறபடியால். அப்ப அந்த தப்ப செஞ்சுட்டு தன் கண்ணுல துரும்பு இருந்துட்டு மற்றவங்க கண்ணுல நீ எப்படி துரும்ப எடுத்து போடுவேன்னு சொல்லுவ? நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய்ன்னு சொல்லி இருக்கு. நீ அந்த தப்ப பண்ற, அதே தப்பு இன்னொருத்தம் பண்ணும்போது அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கணும் நீ வாயினால சொல்றியோ அதே வாயினால நீ சொன்னப்பட்ட தண்டனை உனக்கும் கொடுக்கப்படணும் ஆண்டவர் சொல்றார். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்திற்கு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் குற்றவாளி என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே நீ தேவனுடைய நியாயத்திற்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார் இல்லையா? இந்த நியாய பிரமாணத்தினாலதான் இது பாவம் இல்லைன்றதை அவங்க வகையறக்குறாங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. ஆமென். ஆமென். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நம்மளுக்கு எதனால வருது? அவங்களுக்கு நியாய பிரமாணத்துல பொய் சொல்லாது இருப்பாயாக அப்படின்னு எழுதிருக்கிறதுனாலதான் அது பாவம்ன்றதை அவங்க அறிகிறாங்க இல்லையா? அப்படி எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது. அப்போ நியாய பிரமாணம் நல்லதான்னு கேட்டா நியாய பிரமாணம் ஆவிக்குரியது தான். ஆனா அவங்க கிரியையினால அதை தேடுனாலதான் விழுந்து போனாங்க. தன்னுடைய சுய நீதியால நாங்க நீதிமான் ஆக முடியும் அவங்க நினைத்ததுனாலதான் விழுந்து போனாங்க இல்லையா? நியாய பிரமாணத்தால் உபதேசிக்கப்படுகிற நாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்னதென்று அவங்க வகையறுக்கிறாங்க. அப்போ நியாய பிரமாணத்துலதான் எது நன்மை எது தீமைன்றது அவங்களுக்கு தெரியுது. நியாய பிரமாணம் கொடுக்கப்படாவிட்டா அவங்க பாவம் இல்லாம தெரிஞ்சிருக்கும். நியாயப்பிரமாணத்துல இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது அதை மீறி செய்யும் போது ஆண்டவருடைய கட்டளைகளை மீறுகிறதே பாவம். வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 18-23 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் பிரஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலம் நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவருக்கு வெளிச்சமாகவும் பேதைக்கு பேதகனாகவும் குழந்தைக்கு உபத்திரனையாகவும் நியாய பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவளாய் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதிக்காமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாதுன்னு எழுதியிருக்கு, நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு எழுதியிருக்கு, நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில் இருக்கிற விக்கிரகங்களை கொள்ளையிடலாமா? ஓ, நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பார்த்துக்கிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடக்கலாமா? அப்படின்னு மீறி நடக்கிறதுனால நீ தேவனை கனவீனம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது. அதை நியாயம் தீர்க்கணும்னா அது கர்த்தர் ஒருவருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. மற்ற யாருக்குமே நியாயம் தீர்க்க அதிகாரம் கிடையாது. நியாயாதிபதி அவர் ஒருவர் தான், அவருக்கு தான் சகலமும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நியாய பிரமாணத்தின்படி நம்ம குற்றம் சாட்டுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா அதே பாவங்களை நம்மளும் செஞ்சிருக்கிறோம். பொய் சொல்லாது இருப்பாயாங்கன்னா நான் பொய் சொல்லியிருக்கேன். அப்படி நான் பொய் சொல்லியிருக்கும் போது எப்படி நான் மற்றவனை நியாயம் தீர்க்க முடியும்? அப்படி நான் நியாயம் தீர்த்தனா எந்த நியாய தீர்ப்புன்னு அந்த தண்டனையை நான் அவனுக்கு கொடுக்குறேனோ அதே தண்டனை எனக்கும் எழுதப்பட்டிருக்கு. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிக்கலாம். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளை இடுகிறவர் ஒருவரே,
அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? ஆமென். ஆமென். சகோதரரை ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். ஏன்னா நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்தணும்னா அதுக்கு நியாயாதிபதியா இருக்கிற கர்த்தர் ஒருவர் தான் முடியும் இல்லையா? நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்கு நம்ம யாரு? அப்போ நியாய பிரமாணத்தை கொண்டு நம்ம யாராலையும் ஒருத்தனை குற்றப்படுத்த முடியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது பரிசெய்ய சரி செய்யறதுக்காக எழுதப்பட்டிருக்குதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். ஆமென். ஆமென். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். நம்ம ஒருவருக்கு ஒருவர் விரோதமா பேசுறோம் இல்லையா? நம்ம பேசுற பேச்சுகள் எல்லாமே நியாய தீர்ப்புல கேட்கப்படும். மனுஷர் பேசுற வீணான வார்த்தைகள் எல்லாமே நியாய தீர்ப்புல கேட்கப்படும். அப்போ நீங்க நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நம்ம என்ன பண்றோம்? நியாயம் தீர்க்கும். நம்ம ஜட்ஜா மாறிடுறோம் இல்லையா? இவங்க இப்படி பண்றாங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும், ஆண்டவர் நீதியான தண்டனை கொடுத்தாரு, இந்த மாதிரி பேச்சுகள் எல்லாமே கர்த்தர் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போ நம்ம நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நம்ம ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணுமா? முறையிடாது இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களை விடுதலை பண்ணணும், அவங்கள மன்னிக்கணும். ஏன்னா நான் மன்னிக்கிறத நான் விதைக்கிறேன், மன்னிப்பை அறுப்பேன். நான் எதை செய்யறனோ அதுதான் எனக்கு பிரதிபலனா கிடைக்கும். நீங்கள் எதை அளக்குறீங்களோ அதே அளவுதான் நம்மளுக்கும் அளந்து கொடுக்கப்படும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35 37 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். சிஸ்டர் 37வது வசனம் படிங்க சிஸ்டர். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஆமென். ஆமென். மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அவங்கள மன்னிக்கணும். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுப்போம். ஏசப்பாக்கும் இதே ஒரு சோதனை வருது. அவர் எப்படி இதை ஜெயிக்கிறாருன்னு பார்க்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 3-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா விபச்சாரம் செய்யல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்துல கொண்டு வராங்க. அவளை அவருக்கு முன்னாடி நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றான். நியாய பிரமாணத்துல விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு எழுதியிருக்கு. அப்படி விபச்சாரம் செஞ்சா அவங்களை கல்லெறிந்து கொல்லப்படணும்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அவரை பார்த்து கேட்கும்போது அவர் ஒண்ணுமே இல்லை, அமைதியா இருக்கிறாரு. அவர் திரும்பவும் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு?
உங்களில் பாவம் இல்லாதவன் இவள்வேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் என்ன பண்ணாரு, குனிந்து தரையில எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ பாவம் செய்யாதவன் தான் முதல்ல நீங்க கல்லெறியணும் அப்படின்னும் போது அவங்க எல்லாருமே பாவம் செஞ்சதுனால அவங்க என்ன பண்ணாங்க, தங்கள் மனசாட்சியால் கடிந்து கொள்ளப்பட்டு என்ன பண்ணாங்க, பெரியவர் முதல் சிறியர் வரைக்கும் ஒருவராய் கல்லெறியாம அந்த கல்லை கீழே போட்டுட்டு போறாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே நம்ம படிச்ச மாதிரி நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரை ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துறதுக்கு நீ யாருன்னு கேட்கிறாரு. அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் இருக்கணும்னா நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவங்களா இருக்கும், பரிசுத்தமும் உள்ளவங்களா இருக்கும். ஆனா அப்படி யாருமே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நியாயம் தீர்க்க வல்லவரா இருக்கிறார். ஆனாலும் அவர் மாம்சத்துல இருக்கும்போது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்றாரு இல்லையா. அப்ப அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நானும் உன்னை தண்டிக்கிறது இல்லை, உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லி அவரை மன்னிக்கிறாரு. அந்த ஸ்திரீயை மன்னிக்கிறாருன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ மற்றவங்களை குற்றவாளி என்று தீர்க்காம அவங்க மனம் திரும்பும் போது அவங்களை மன்னிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. கிறிஸ்து நம்மளை மன்னித்திருக்கிறார். சிலுவையின் மரணத்துல கூட பிதாவே இவர்கள் அறியாது செய்யறாங்க, அவர்களை மன்னியும் சொல்றாரு. அவர் நியாயம் தீர்க்கல, பரிசுத்தமான ரத்தத்தை நம்ம சிந்தணும், நமக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தார். அப்படிப்பட்டவங்களை எப்படியா தண்டிக்கணும். ஆனா கர்த்தர் என்ன சொன்னார்னா, பிதாவே அவர்கள் அறியாது செய்யறாங்க, அவர்கள் மன்னியும் சொல்லி எழுது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். ஆமென். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். இதைதான் அந்த ஆண்டவர் சொல்றாரு, நியாயத்திற்காதீங்க, நீ எந்த நியாயத்திற்கிறையோ அதே நியாயத்திற்கின்படி உனக்கு தண்டனை கிடைக்கும். உங்களை யாராவது துன்பப்படுத்தினாங்களா அவங்களை ஆசீர்வதிங்க, உங்களை நிந்திட்டாங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆவின் பிரமாணத்தை போதிக்கிறார். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். விபச்சாரம் செய்யாதிருப்பாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இன்னும் வேற எந்த கற்பனைகளையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கின்ற ஒரே வார்த்தையில் எல்லா தொகையும் அடங்கும். நான் என்ன நேசிக்கிறது போல நான் மற்றவனை நேசிச்சேனா, என்ன நானே கொலை பண்ணிப்பேனா, என்னோட பொருளை நானே திருடிப்பேனா, என்னோடதை நானே இச்சிப்பேனா, அதே போல நான் இன்னொருத்தனை நேசிக்கும் போது அங்க பாவம் நிறைவேறாது. ஏன்னா அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுதலா இருக்குது. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் நடந்து பாவம் செய்து மீறினர்கள் என்று காணப்பட்டால் நியாய பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள் சொல்லி எழுதிருக்கு. அப்போ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கின்ற ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் சொல்லி எழுதிருக்கு. அப்போ நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கடிந்து பச்சீர்களானால் அழிவீர்கள். அப்போ நம்ம ஒருவருக்கு ஒருவர் பச்சையாதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம், மன்னிக்கணும். மன்னியாமை நமக்குள்ள இருக்க கூடாது, நம்ம மன்னிக்கணும். நம்ம மன்னிக்கலன்னா நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. அதை நிறைய ஓமைகள் ஆண்டவர் சொல்றாரு. பல ஓமைகளை மன்னிப்புன்ற தலைப்புல பார்க்கும்போது, நீங்க அவர்களோட பாவங்களை மன்னிக்காவிட்டா பரமபிதாவும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டாருன்னு சொல்லி எழுதுது. அப்போ மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும்னு விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவருக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம். நான் என்னையே நான் தண்டிக்கணும் அப்படின்னு நினைப்பேனா, ஏசப்பா இந்த ஒரு விஷயம் நான் மன்னிங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ அதே போல மற்றவங்களை மன்னிக்கணும். எத்தனை முறை நம்ம பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் முன்னாடி வந்து நிக்கிறோம், ஏசப்பா என்னை மன்னியும் சொல்லி எத்தனை முறை நம்ம அந்த பாவங்களை செஞ்சு திரும்ப திரும்ப வந்து நின்று அப்பெல்லாம் கர்த்தர் மன்னிப்பாருன்ற அந்த விசுவாசம் இருந்துச்சு இல்லையா, அத்தனை முறையும் நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும். ஏசப்பா சொல்றாரு, அவனை 7 முறை மன்னிக்கணுமான்னு பேதுரு கேட்கிறாரு. 7 முறை இல்ல, 770 முறை நீ அவனை மன்னின்றாரு. அவன் மனஸ்தாவப்பட்டு வந்து நின்று நான் என்னை மனம் திரும்புறேன், என் பாவங்களுக்காக நான் துக்கப்படுறேன், என்னை மன்னிங்கன்னு சொன்னா நம்ம மன்னிக்க கடனாளியா இருக்கும். இதுதான் குற்றவாளி என்று மற்றவனை நியாயம் தீர்க்காதீர்கள் சொல்லி எழுதிருக்கு. நீதியின்படி நியாயம் செய்யுங்கள் சொல்லியும் வாதத்துல எழுதிருக்கு. அப்படி வேதத்துல எழுதப்பட்ட நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்ன அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். ஆமென். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் ஆளை பார்த்து ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சொல்லாம நீதி என்ன, வேத வசனம் என்ன சொல்லுது அதன்படி தீர்ப்பு செய்யுங்கள் சொல்லி எழுது.
அப்போ நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார் என்று அறிவீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. இப்போ உலக பரிசுத்தவான்களே நியாயம் தீர்க்க போறோம், தேவ தூதர்களே. அப்படி இருக்கும்போது இந்த அற்ப வழக்குகளை உங்களால தீர்க்க முடியாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்பேன் என்று அறிவீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவர்களை நீங்கள் தீர்த்து கொள்ளாதிருக்கிறது எப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. அந்த ஜீவனுக்கு ஏற்ற வழக்குகளை உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்வதற்கு சபையில் அற்பமா எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள் சொல்லியது. அப்போ நீதியாய் நியாயம் தீருங்கள் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? நம்ம தேவ தூதர்களே நியாயம் தீர்க்க போறோம், இந்த அற்ப வழக்குகளை உங்களால நியாயம் தீர்க்க முடியாதான்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதி உள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயும் இருக்கிறோம். ஆமென். ஆமென். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதி உள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமா இருக்கிறோம். இப்போ தண்டனை நம்ம தீர்ப்பு செய்யறோம் இல்லையா? தீர்ப்பு செய்வோம். அப்போ நீதியாய் தீர்ப்பு செய்யுங்கள்னா என்ன அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வசனத்துல அது மாதிரி நீதியாய் நியாயம் தீர்த்து இருக்கிறார்களா? இப்போ பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், அவங்க அப்போஸ்தலர்களை என்ன பண்ணாங்க அப்படி நீதியாய் நியாயம் தீர்த்த வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். ஆமென். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே அப்படின்னு சபையை பார்த்து சொல்றாரு. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அந்நியாயத்துக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கிறது, அது மகா அருவருப்பா இருக்குதுன்னு சொல்றாரு இல்லையா? இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவங்களை நம்ம என்ன செய்யலாம்? அவங்க பவுல் என்ன செஞ்சாருன்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கும். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். ஆமென். ஆமென். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கப்படாதிருங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? இங்க என்ன பண்றாரு? அவனுக்கு தீர்ப்பு செய்கிறேன்னு சொல்லி எழுதிருக்கு. அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன்னு சொல்லி எழுதியிருக்கிற இந்த வசனங்களை நம்ம பார்க்கணும். நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள்னு சொல்லி என்னதுன்றதை நம்ம பார்த்தோம். இங்க நீதியாய் நியாயம் தீர்க்கிறதையும் நம்ம பார்த்துவோம். பாவம், அநீதி எல்லாமே பாவம் தான். ஆனா சாவுக்கு ஏதுவான பாவங்கள்னு இருக்கு. அப்படிப்பட்ட பாவங்களை மன்னிக்க சொல்லி விண்ணப்பம் பண்ணவே ஆண்டவர் சொல்லல. அப்போ இப்படிப்பட்டவங்களை நீதியாய் நியாயம் தீர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்குது, ஆண்டவருடைய சித்தமாவும் இருக்குது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசிக்கலாம். இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாக்கிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆமென். ஆமென். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்போ ஆண்டவருடைய பரிசுத்தமான ரத்தத்தினால கழுவப்பட்டு அவர் யாருன்றதை அறிஞ்சு பரிசுத்த ஆவியை பெற்றும் இனி வரப்போற உலகத்தினோட மகிமையை அறிந்தும் பின்மாற்றம் அடைஞ்சு போனாங்கன்னா அவங்க எப்படின்னா தன்னை பரிசுத்தம் செஞ்ச ரத்தத்தை கால்களால் மிதித்து கிருபையின்
ஆவியை நிந்திக்கிறவனுக்கு எவ்வளவு கொடிதான ஆக்கினை உண்டாகும் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ அப்படிப்பட்டவங்களை பவுல் என்ன பண்றாரு பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தான் இடத்தில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி எழுது. அப்ப சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவருக்கு நியாயம் தீர்க்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இன்னும் சில வசனங்களை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6ல இருந்து 10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6ல இருந்து 10 வசனங்கள். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? ஆமென். ஆமென். நல்லா பாருங்க. சுவிசேஷத்தை சொல்லணும்னு போகும்போது அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பர்பேஸ் என்னும் பெயர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் வேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதி கூட இருந்தான். அந்த அதிபதி என்ன பண்ணிருக்கான், பர்னபாவையும் சவுலையும் அழைப்பிடுத்து அவரிடத்துல என்ன பண்றாங்க, சுவிசேஷத்தை கேட்க ஆசையா இருந்திருக்கிறான் இல்லையா? அப்போ சுவிசேஷத்தை சொல்லும் போது இந்த மாயவித்தைக்காரன் என்ன பண்ணிருக்கிறான், எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். இன்னைக்கு நிறைய தடவை நம்ம போய் பார்க்கறோம், நிறைய பேருக்கு நம்ம சத்தியம் சொல்றோம். அன்னைக்கு அங்க போய் பாத்தீங்கன்னா அங்க திருத்துவக்காரங்களும் இல்ல ரோமன் கேத்தலிக்ல இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க, சத்தியத்தை கேட்கவும் மாட்டாங்க, கேட்கிறவங்களையும் விட மாட்டாங்க. அவங்கள ரட்சிக்கப்படாதபடிக்கு தடுத்து கொண்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய தடவை நம்ம அனுபவத்துல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இதேதான் அன்னைக்கு அங்க பவுலுக்கும் நடந்தது. பவுல் என்னப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, நல்லா பாருங்க, மாம்சத்துல கிடையாது, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனேன்னு சொல்றார், நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. அப்ப அங்க காட்டுறது என்னன்னு பாத்தீங்கன்னா பக்தி வைராக்கியம். என் தேவனோட வசனத்தை நீ போதிக்காதபடி அவமா பேசும்போது நம்மளுக்கு வர கோபம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது பக்தி வைராக்கியம். இதே என்னை பத்தியோ என் குடும்பத்தை பத்தியோ என் பிள்ளைகளை பத்தியோ திட்டும் போது அவங்களை என்ன பண்ணணும், அவங்களை நியாயத்திருக்க கூடாது, அவங்கள மன்னிக்கணும். அப்படி வசனங்களை ஒன்னோட ஒண்ணு நம்ம குழப்பிக்க கூடாது. ஆவிக்கிறதோட நிதானித்து பார்க்கணும். கடிந்து கொண்டு புத்தி சொல்லுன்னு தான் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? ஜீசஸ் பாத்தீங்கன்னா உயிர் தெழுந்த போது அவர் மாம்சத்துல இல்ல, அவர் மாம்சத்தில் கொலை உண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்ப ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்ட போது அந்த அவருடைய சீஷர்கள் விசுவாசியாம இருந்தது நிமித்தம் அவங்களை கடிந்து கொண்டார்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். ஆமென். ஆமென். அப்போ அவர் மாம்சத்திலே இல்ல, ஆவியில தான் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவங்க விசுவாசியாம இருக்கும்போது அவங்க கடிந்து கொண்டார்ன்றத பாக்குறோம். கடிந்து கொள்கிறது அன்பு. அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறது அன்பு. அந்த கட்டளைகளை கை கொள்ளாத போது நம்ம கடிந்து கொள்றோம்னா அவங்களை நேசிக்கிறோம். அதனாலதான் கர்த்தர் யாரை அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்கள சிட்சிக்கிறார் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? கனியற்ற அந்தகார கிரியைக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லோருக்கும் முன்பாகவும் கடிந்து கொள் சொல்லி எழுதியிருக்கு. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவராக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள்ளுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ கடிந்து கொள்றதுன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்புன்றதை புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய சிற்சை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதேன்னு சொல்லி எழுது. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதை மனம் திரும்புன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அதனால்தான் லூக்கா 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க.
குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. ஆமென். ஆமென். அவனை கடிந்து கொள்றதுன்னா என்னது? வேதவசனம் இப்படி இருக்கு, நீ இப்படி பண்ற, இது தப்பு, நீ ஜாக்கிரதையா மனம் திரும்புன்னு சொல்றோம். அவன் மனஸ்தாபப்பட்டு அந்த வார்த்தை சத்தியம் சொல்லி, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுன்னு சொன்னா அவனை மன்னிக்கு. அப்போ 100 தடவை இல்லை, 70 தடவை இல்லை, 7 தடவை அவன் மன்னிப்பு கேட்டு மனஸ்தாபப்படுவானா? அவனை மன்னிக்க நம்ம கடமையா இருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் நம்மை மன்னித்து இருக்கிறார். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் சொல்லி எழுது. அப்போ போதகர்களை எச்சரிக்கலாமா? ஏன்னா போதகர் பாத்தீங்கன்னா அவங்க நரகத்துக்கு போறதும் இல்லாம நித்திய ஜீவனுக்கு போறவங்களை விடாம பரலோகத்துக்கு பூட்டி போடுறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட போதகர்களை எச்சரிக்கலாமா அப்படின்னா அவங்கள நம்ம நியாயம் தீர்க்கிறோமா? கிடையாது. அவங்கள எச்சரிக்கிறோம். கள்ள போதகர்களை எச்சரித்து கண்டித்து புத்தி சொல்லி வசனம் எழுதிருக்கு இல்லையா? ஏசப்பா என்ன பண்ணாருன்றத பார்க்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள் வாசிக்கலாம். உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமல் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதித்து. ஆமென். கடமை தீர்ந்தது என்று போதித்து உங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஓமாக்கி வருகிறீர்கள். தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாய் என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்குது. அதான் தேவன் கற்பித்திருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அவங்களுக்கு காணிக்கை எதனா கொடுத்து அவங்களை அனுப்பிச்சுட்டோன்னு வைங்களேன், நம்மளோட கடமை தீர்ந்துச்சுன்னு சொல்லி தேவனுடைய கற்பனையை அவமாய் போதிக்கிறீங்க. அப்போ உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்களே அப்படின்னு சொல்றாரு. மனிதனோட உபதேசத்தை தேவனுடைய உபதேசம் சொல்லி பொய்யாய் போதிக்கிறாங்க. அவங்க சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறாங்க. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் போதிக்கிறது. எப்படி பேசுறாங்கன்னா அவங்க சொந்த கதையை தான் பேசுறாங்க இல்லையா? சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறாங்க. ஒருத்தன் போதிக்கணும்னா வேத வசனங்களின் படி போதிக்க கடவுள்னு சொல்லி எழுது. சரி, இதை குறித்து அவங்க இடல் அடைஞ்சாங்களான்னு பாத்தீங்கன்னா மத்தேயு 15ஆம் அதிகாரம் 12-14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியில் விழுவார்களே என்றார். அப்பொழுது பேதுரு அவரின் பரிசேயர் அந்த வசனத்தை கேட்டு இல்லல் அடைந்தாங்க இல்லையா? அப்போ அவங்க சீஷர் கேட்கறாங்க, நீங்க இது அறிவீர்களான்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். அவர்களை விட்டுடுங்க. அவங்க குருடனுக்கு வழிகாட்டுற குருடரா இருக்கிறாங்க. ஒரு குருடனுக்கு இன்னொரு குருடன் வழிகாட்டினா என்ன பண்ணுவாங்க? இருவரும் குழியில விழுவாங்க இல்லையா? அது மாதிரி இவனோட உபதேசத்தை கேட்கறவங்களும் நரகத்துக்கு போவாங்க, ஆக்கினை அடைவாங்க. அப்படி அவங்க போறதுக்கு காரணமா இருக்கிற இந்த கள்ள போதர்களை நம்ம எச்சரிக்கணும்னு சொல்லிதான் வேதவசனம் சொல்லுது. அப்படிதான் கர்த்தரும் எச்சரித்திருக்கிறார், அவருடைய சீஷர்களும் எச்சரித்திருக்கிறாங்க. வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27வது வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். ஆமென். ஆமென். அப்போ ஆண்டவர் கண்டித்து போதிக்கிறார் இல்லையா? எச்சரிக்கிறார் இல்லையா? அவங்கள சிச்சிக்கிறாரா இல்லையா? மாயக்காரரே, வேதப்பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோன்னு சொல்றாரு. நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள் சொல்றாரு. அவைகள் எப்படி புறம்பே அலங்காரமா இருக்கும், உள்ள எப்படி அழுகி போன சரீரெல்லாம் இருக்குமோ அது மாதிரி உங்களோட இருதயம் அப்படி இருக்குது. நீங்க வெளி தோட்டத்துல எப்படி இருக்கீங்க? நல்ல போதகர் மாதிரி ஒரு நல்ல மேய்ப்பர் போல நீங்க நடந்துக்கிறீங்க. ஆனா உள்ள கெட்டு போன அந்த எலும்புகளும் பூச்சிகளும் புழுக்களுமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருதயம் அழுகி போய் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு அநேக கள்ள போதகர்கள் அப்படிதான். இயேசுவை கர்த்தர் என்று அறியாத இந்த குருடர்கள் எவ்வளோ ஜனமா இருக்கிற குருடருக்கு வழிகாட்டுறாங்க. எவ்வளவு வசனம் இருக்குது. தேவ வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஆவின் கனி என்ன, பக்தி வைராக்கியம் என்னன்றதை பார்த்தோம். இப்ப கூட நம்ம குற்றவாளி என்று நியாயம் தீர்க்காதீர்கள்னு சொல்லி எழுதியிருக்கு, நீதியாய் நியாயம் தீருங்கள் சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் வசனம் பாத்தீங்கன்னா, பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறாருன்னு சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கும். இப்படிதான் எல்லா வசனமே இருக்கும்.
அப்படி இருக்கும்போது நம்ம ஆவிக்கிறதோட நிதானித்து பார்க்கணும். அப்படி ஒரு வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நம்ம அறிந்து கொள்ளும். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு சொல்லி எழுதியிருக்கு. யெகோவா தேவனை தான் கர்த்தர்னு பழைய ஏற்பாட்டுல சொல்றாங்க. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவ கர்த்தர்னு தான் பவுல் போதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவ கர்த்தர் என்றும் எங்களையோ உங்களுடைய ஊழியக்காரர் என்று பிரசங்க. இதுதான் சுவிசேஷம். அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை ஒருத்தன் பிரசங்கிக்காம இருந்துன்னா அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? நம்ம அதை வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஆமென். யோவான் ஸ்தான் பரிசேயரும் சதுசேயரும் பார்த்து இந்த ஞானஸ்தானம் எடுக்க வரும்போது, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யாருன்னு சொல்றாரு. அப்பதே வார்த்தையை இன்னைக்கு நம்ம சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? சுத்தமா ஆவியின் கனி இல்லாதவங்க, பொறுமை இல்லாதவங்க, பேச தெரியல, ஒரு மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது அப்படிலாம் நிறைய பேசுவாங்க இல்லையா? ஆனா யோவான் ஸ்தானன் அப்படிதான் சொன்னார். அப்போ கடிந்து கொண்டு புத்தி சொல்றதை நம்ம பாக்குறோம். அப்போ இந்த கள்ள போதர்களை எச்சரிக்கணும். ஏன்னா அவங்க கெட்டு போறது இல்லாம பல ஆத்துமாக்களை நரகத்துக்கு கொண்டு போறாங்க. அவங்க யாரோட ஊழியக்காரங்க? பிசாசோட ஊழியக்காரா இருக்கிறாங்க. அதை நம்ம படிக்கலாம். மார்க் 12ஆம் அதிகாரம் 38ல இருந்து 40 வசனங்கள் வாசிக்கலாம். பின்னும் அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு திரியவும், சந்தவெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள் என்றார். ஆமீன். ஆமீன். அப்ப அந்த பரிசேயர் சதுசேயரை பார்த்து என்ன சொல்றாரு? அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள். நியாயம் தீர்க்கிறாரா இல்லையா? நீதியாய் நியாயம் தீர்த்தாருன்றதை நம்ம பார்க்கணும். ஸ்தேவானை எது கல்லெறிஞ்சு கொண்டாங்க? அவன் நீதியாய் நியாயம் தீர்த்ததுனால்தான். அவன் ஆரம்பத்துல இருந்து சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே வரான். ஆனா அவன் கீழ்ப்படிய மாட்டான். எப்படி வனாந்தரத்துல வணங்கா கழுத்துள்ளவர்களா இருந்து தேவனுடைய சத்தியத்திற்கு எப்படி பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நின்றாங்களோ, அதே போல இன்னைக்கு அவன் உபதேசம் பண்றான் இயேசு கிறிஸ்துவ குறித்து. அப்பவும் அவங்க கீழ்ப்படியாம இருக்கிறவங்களை பார்த்து வணங்கா கழுத்துள்ளவர்களே சொல்றான். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ல இருந்து 52 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் சொல்லி யாரை பார்த்து சொல்றாருன்னா, பரிசேயரும் சதுசேயரும் இருக்கிற கூட்டத்தாரை பார்த்து தான் சொல்றாரு. வேத பாரகர்கள்லாம் அங்க இருக்கிறாங்க, பிரதான ஆசாரியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து தான் அப்படி சொல்றாரு. தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாதிருந்தார்கள்? நீதிபதியுடைய வருகையை முன்னறித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமா இருக்கு. அவரை கொலை செஞ்சாங்கன்னா யார சொன்னாங்க? இங்க தேவன் கூட யாரை கொலை செஞ்சாங்க? கர்த்தரை. அதனால்தான் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையில் இயேசு கிறிஸ்துவானவர் நிற்கிறதை நான் காண்கிறேன்னு சொல்றேன். அப்படி பானோன்னே அவங்க என்ன பண்றாங்க? வஸ்திரங்களை கிழித்து கல்லெறிஞ்சு கொன்னாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். ஸ்தேவான் என்ன சொல்றாரு? ஆவி கர்த்தராகிய இயேசுவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஆவி அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. அப்போ ஆவியை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றாரு. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பும். அப்ப இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கை செஞ்சிருக்கிறார். அதனாலதான் அவங்களை கல்லெறிஞ்சு கொள்றாங்க இல்லையா? பவுலும் அதே தான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை தேவன் என்றும் மகா தேவனும் என்றும் சர்வத்திற்கும் மேலான தேவன் என்றும் யோவான் மெய் தேவன் என்றும், அவர் அப்போஸ்தலரா இருக்கட்டும் பவுலா இருக்கட்டும், எத்தனை பேர் சுவிசேஷம் எழுதினாங்களோ அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்றுதான் போதிச்சாங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ல இருந்து 9 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே,
சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஆமென். ஆமென். நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன்னு சொல்றார். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் சொல்லி இருக்கு இல்லையா. நியாயம் தீர்க்கிறத நம்ம பார்க்கிறோம். நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி எழுதி. அப்போ நீதியாய் நியாயம் தீர்க்கிறத நம்ம இங்க பாக்குறோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் எங்களையும் உங்களோட ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இதுதான் சுவிசேஷம், இதுதான் பிரசங்கம். அப்படி எல்லாரும் போதிக்கிறாங்களா? இல்லையே. அப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்லி இருக்கு? சபிக்கப்பட்டவன்னு பவுல் சொல்றாரு. அதே தான் நாங்களும் சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று போதிக்காத அத்தனை கள்ள போதர்களும் சபிக்கப்பட்டவர். ரோமர் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். ஆமென். சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் இல்லையா. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யாம தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து, எப்படி தசம பாகம் காணிக்கன்னு சொல்லி நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும், எப்படி நய வசனிப்பினா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வீடு கொடுக்குறாரு, காரு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இச்சையை உங்களுக்கு இச்சகத்தை உண்டு பண்றாங்கல்ல. அவங்க பொருளாசைக்காரர்களா இருந்து உங்களுக்கு அந்த பொருளாசையை விதைக்கிறாங்க. கபடி இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறலா இருக்கிறாங்கன்னு சொல்லி எழுதி. ஐஸ்வர்யவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லைன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. கடைசி காலத்தில் ஐஸ்வர்யத்தை சேர்த்தீர்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படி இருந்தும் வசனங்களை வஞ்சித்து தங்களுக்கு தேவையான வசனங்களை கபடாய் போதித்து உங்க இருதயங்களை வஞ்சித்து பொருளாசை உள்ளவர்கள் ஆக்குறாங்க. கர்த்தர் எனக்காக மனிதனாய் இறங்கி வந்து எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருக்காக நம்ம ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம். அதை நான் காசு வாங்கி நான் போதிப்பேன்னு சொன்னா அதை விட பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. அந்த உணர்வு இருக்கணும். கர்த்தருக்காய் நம்ம நன்றி அறிதல் உள்ளவராக இருக்கணும். அந்த கர்த்தருக்காக என்னுடைய கர்த்தர், நம்முடைய கர்த்தர்னு சொல்லி எழுதிருக்கு. அதை வாசிக்கும் போது நம்முடைய கர்த்தர், என்னுடைய கர்த்தர், அவருக்காக நான் செய்யறேன் அப்படின்றது அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசிக்கலாம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஆமென். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகையினர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்கிறேன். ஏன் கண்ணீரோடு சொன்னோம்? அநேக ஆத்துமாக்கள் இன்னைக்கு அவங்க வஞ்சித்து கொண்டு போறது நம்ம பாக்குறோம் இல்லையா. அவர்களுடைய முடிவு அழிவுன்னு சொல்லி எழுதிருக்கு. அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய இலச்சையே. அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திப்பாங்களாம். வீடு கொடுக்குறாரு கர்த்தர், கார் கொடுக்குறாரு, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லி எவ்வளவு அழகா வேத வசனம் அதை முன்னதாக எழுதியிருக்குது பாருங்க. அது அப்பவும் இருந்தது, இப்பவும் அது நடக்குது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம்
8-10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். ஆமென். ஆமென். இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. இந்த திருத்துவம், ரகசிய வருகை, இதெல்லாம் ஆண்டவர் வேதத்துல இல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? தேவனுடைய வசனத்தை அவமாய் பொய்யாய் போதிக்கிறாங்க. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனத்தையும் ஒப்ப பண்ணும். அது போல கொஞ்சம் கள்ள உபதேசம் சபைக்குள்ள வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? இருக்கிற எல்லா சத்தியத்தையும் பொய்யா மாற்றும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான்னு சொல்லி நியாயம் தீர்க்கிறார். நீதியாய் நியாயம் தீர்க்கிறத நம்ம பார்க்கிறோம். அதிலே நீங்க 12வது வசனம் பார்த்தீங்கன்னா, உங்களை கலக்கிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் சொல்லி எழுது. அப்போ நியாயம் தீர்க்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? கர்த்தர் இந்த மாதிரி கள்ள போதர்களை நிச்சயமா நியாயம் தீர்ப்பார்னு சொல்லி தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கு. ஏற்கனவே கள்ள தீர்க்கதரிசிகளை அவர் நியாயம் தீர்த்தார். அதே போல இந்த கள்ள போதகர்களையும் அவர் நியாயம் தீர்ப்பார். எரேமியா 14ஆம் அதிகாரம் 14-16 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து, இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களும் எருசலேமின் வீதிகளிலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து, அவர்களும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடப்பார்கள். அவர்களுடைய பொல்லாப்பை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போலவே நடந்தது இல்லையா? பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் வந்து ஜெருசலேமையும் அதுல இருக்கிறவங்களையும் அழித்து போட்டாருன்றதை பார்க்கிறோம். அந்த தேவாலயத்தை இழுத்து போட்டு அந்த ஜனங்களை கொன்று குவித்தாருன்றதை பார்க்கிறோம். அதே போலதான் எப்படி பழைய ஏற்பாட்டுல கள்ள தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அழித்து போட்டாரோ, அதே போல கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்து கொண்ட ஆண்டவரை மறுதலித்து, அவர் கர்த்தர் இல்லைன்னு சொல்லி மறுதளிப்பாங்க. அவர் பிதா இல்லை, அவர் தேவன் இல்லைன்னு சொல்லி மறுதளிப்பாங்க. தங்களுக்கு தீவிரமான அழிவை வரித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடவடிக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்தியமாகவும் தூஷிக்கப்படுகிறது. இன்னைக்கு பாக்குறீங்க, கை வச்சுன்னு ஒரு 20 பேர் உழுவுறது, குதிக்கிறாங்க. தன்னோட ஆடை விலகிறது கூட தெரியாம ஒரு சகோதரி அப்படி பண்றாங்கன்னா அது கர்த்தருடைய ஆவி எப்படி இருக்கும்? கர்த்தருடைய ஆவி சாந்தமுள்ள ஆவின்னு சொல்லி எழுதியிருக்கேன். யாரு நடக்கிறதே தெரியாம நுரை தள்ளி கீழே விழுவாங்க? அலக்கழிக்கிறது யாரு? பிசாசுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம நிதானித்து பார்க்கணும், ஆவியானவர் நம்மளை அப்படி செய்வாரா? தன்னுடைய பிள்ளைகளை அப்படி செய்வாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காதுன்னு சொல்லி எச்சரிக்கப்படும். அப்ப அவங்களை நியாயத்திருக்கிறாரா இல்லையா? பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 வீட்டுல இருக்கும்போது படிச்சு பாருங்க. பேதுரு அவங்களை நியாயத்திருக்கிறார். நீதியாய் நியாயம் தீருங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஆமென். அவங்க எப்படி வருவாங்கன்னா ஆட்டு தோலை போர்த்து கொண்டுதான் வருவாங்க. கிறிஸ்துவ போதிக்கிறன்னு சொல்லிதான் வேதத்தை எடுத்துக்கொண்டு நம்ம கிட்ட வருவாங்க. ஆனா அவங்க யாரா? ஓநாய்கள் சொல்லி எழுதிருக்கு.
அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடம் உள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலத்தின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களா இருக்கிறாங்க. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரனும் யாரோட ஊழியக்காரனா? பிசாசோட ஊழியக்காரன் சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கு. நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதாக இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கு. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆமென். ஆமென். ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலத்திலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே பொய் சொல்லி அவங்களுக்கு எப்படின்னா அந்த எப்படி சூடு உரைக்காதோ அது போல பொய் சொல்றோன்ற அந்த உணர்வே அவங்களுக்கு இருக்காது. சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்கள் சொல்லி எழுந்திருக்கு. அதுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்க. இது வேற யாரும் இல்ல. விவாகம் பண்ணக்கூடாது, கர்த்தர் படைத்த போஜனத்தை சாப்பிடக்கூடாதுன்னு விளக்கணும்னு சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரோமன் கேத்தலிக் தான். இந்த மாதிரி இந்த கள்ள போதகர்கள் அவங்க தான் திருத்துவத்தை கொண்டு வந்தது, அவங்க தான் ரகசியத்தை கொண்டு வந்தது. இன்னைக்கு பண்ணிருக்காங்க இந்த பெந்தகோஸ்து சபையும் மற்ற சபையும் என்ன பண்றாங்க, அதை பிடித்து கொண்டு பிசாசின் ஊழியக்காரராக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதவசனம் சொல்லு. யூதா 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. ஆமென். ஆமென். நமது தேவனுடைய கிருபை, கிருபை தேவன் நமக்காக மனிதனா இறங்கி வந்தது தான் கிருபை. அந்த கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டி, காம விகாரத்துக்கு விரோதமா எப்படி புரட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிதாவுடைய குமாரன் மரியாள் வயிற்றுல பிறந்திருக்கிறார் இல்லையா? அப்போ பிதாவுடைய குமாரன் அவர் வேறு ஒருவர், அவர் தான் மரியாளோட வயிற்றுல பிறந்திருக்கிறார், அவர் வேறு ஒருவர்னு நீங்க சொன்னீங்கன்னா அது காம விகாரம். அப்போ பிதாக்கும் மரியாளுக்கும் பிறந்ததா அவங்க சொல்றதா அர்த்தம். இதே தேவனே குமாரனாக இறங்கி வந்தார்னு சொன்னாதான் அது பரிசுத்தம். ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் இவங்க ஒண்ணு கிடையாது, இவர் அவர் இல்லை, அவர் இவர் இல்லை, இவர் அவர் இல்லைன்னு சொல்லி மறுதலிக்கிற பக்தியற்ற இந்த திருத்துவக்காரங்களை பத்தி தான் இங்க எழுதியிருக்கு. சிலர் பக்க விளையாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கு. வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நம்ம ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமம் தான் நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கு. அப்படி இருந்தோம் பிதா குமார் பசுத்த ஆவியினால நாமத்தினால, அதாவது பட்ட பேர்னால அவங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து இயேசுவின் நாமத்தை மறுதலித்து தங்களுக்கு ஆக்கினை தேடிக்கொள்கிறாங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாக்கிய கிறிஸ்து. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அதுதான் ஒருவேளை 1 கொரிந்தியர் ஆகிலும் சர்ப்பமானது தன்னை அப்படி எழுதியிருக்கா, இருங்க நானே படிக்கிறேன். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தாலே ஏவாளை வஞ்சித்தது போல நீ உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றும் உண்மையிலிருந்து விலகி போகுமோ என்று பயந்திருக்கிறேன்னு சொல்லி எழுதிருக்கல. அப்போ எப்படி பிசாசு ஏவாளை வஞ்சித்ததோ அதே போல உங்களையும் கிறிஸ்துவின் மேல் இருக்கிற உண்மையிலிருந்து விலகுபடி போகுமோ என்று பயந்திருக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அப்போ கிறிஸ்து என்னும் கற்புள்ள கன்னிகைன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ ஒரே மனைவாட்டியா இருக்கிறாரு. அப்போ கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகைனா, ஒரே புருஷன்னா ஒரே தேவன் தான் நமக்கு இருக்கணும். நமக்கு 3 பேர் தேவன் இருக்கிறாங்கன்னு சொன்னா அது விபச்சாரம், வேசித்தனம். அப்போ எப்படி சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது போல இன்னைக்கு கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் என்று தேவன் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்தார் என்ற சத்தியத்தை வசனங்கள் எவ்வளவு இருக்குது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார். அப்படி இருந்தும் அவங்க என்ன பண்றாங்க, அவரை வேறொருவர் சொல்லி வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறாங்க. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அலைப்பட்டு அலைகிறாயிராம நம்ம எப்படி இருக்கணும்னா
நல்ல புத்தி உள்ளவங்களா வேத வசனங்களை ஆராய்ந்து எது சத்தியம் எது பொய்யாய் போதிக்கிறாங்க, யாரு ஆவிக்குரிய வசனங்களை பேசுறாங்க, யார் தன்னுடைய சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறாங்கன்றத பார்க்கணும். இன்னைக்கு நம்ம திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் அநேக சகோதரர்கள் போதிக்கிறாங்க. யாராவது ஒருத்தராவது தங்களுடைய சொந்த கதையோ இல்ல சொந்தத்தை எடுத்து பேசுறாங்களா? வேத வசனங்களை தவிர அவங்க வேற எதுவுமே பேச மாட்டாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா குறைஞ்சது இந்த 1 மணி நேரத்துக்கு 30 வசனங்களாவது குறைஞ்சது பேசியிருப்பாங்க இல்லையா? ரெண்டு பேதுரு 3ஆம் அதிகாரம் 15-17 வசனங்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் எழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சிஸ்டர் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15-17 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? மேலும் நம்முடைய கர்த்தராகிய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாய் இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுவது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் எழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். தமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்திலே உங்களுக்கு இப்படிதான் எழுதியிருக்கான். எப்படி எழுதியிருக்கிறான்? அதுக்கு முன்னாடி வசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மனமனவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும். அது எப்படி ரகசியமா இருக்க முடியும்? வானமும் பூமி அழிஞ்சு போகும்போது அது ரகசியமா? அது அதனால்தான் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே பவுல் எப்படி எழுதியிருக்கிறான்? இப்படியே எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகள் குறித்து பேசியும் இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டதா இருக்கட்டும், 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுறதா இருக்குது. எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் அறிகிறதுக்கு அரிதா இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு உண்டாக்கத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறாங்க. எப்படி? ரகசியவர்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் சொல்லி எழுதியிருக்கு. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பென்றும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. கர்த்தர் பகிரங்கமா வராரு, அதை போய் ரகசியம் சொல்றீங்க. இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வஞ்சிக்கிறீங்க. தேவன் ஒருவர்னு சொல்லி எழுதி, அதான் பிரதான கட்டளை. ஆனா 3 பேர்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்டவர்கள் ஆக்கினை அயந்திராதுன்னு சொல்லி எழுதிரு. ரெண்டு தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். ஆமென். ஆமென். தேவனை அறியாதவர்கள் யார்? தேவனை அறியாதவங்க நீங்க நினைச்சு நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு இந்து ஒரு முஸ்லீமா? இல்ல, இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாத இவங்க தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவங்களும் இவங்க தான். அப்படிப்பட்டவங்களுக்கு நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படி கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்படியே ஆகும் சொல்லி எழுது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும், இயேசுவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளாத எல்லா அவபக்திக்கும்
அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி எழுதி. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ரெண்டு கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-16 வசனங்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-16 வசனங்கள் வரைக்கும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தகமா இருக்கிறோம். அதாவது கெட்டு போறவங்களுக்கும் ரட்சிக்கப்படுறவங்களுக்கும் நம்ம எப்படி இருக்கிறோமா? நற்கந்தகமா இருக்கிறோமா கிறிஸ்துக்குள்ள. கெட்டு போறதுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகும். சுவிசேஷ கீழ்ப்படியாதவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கிறோமா? மரண வாசனையா இருக்கிறோம். எப்படி? நியாயத்தீர்ப்புல கேட்கப்படும். உனக்கு சத்தியத்தை சொன்னாங்களே, நீ ஏன் கேட்கல அப்படின்றதுக்காக நம்மளுடைய சுவிசேஷம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுறதுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகும். அந்த சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க, மனம் திரும்பினவங்க கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்துல இருப்பாங்க. அப்படி நம்மளுடைய சுவிசேஷம் இருபுறம் கருக்குள்ள பட்டையா இருக்குது. அது ஒருத்தனை ரட்சிக்கிறது, கீழ்ப்படியாதவனை தண்டிக்கிறதுன்றதை பாக்குறோம். ஜீசஸ் சொல்றாரு, நான் அவரிடத்தில் பேசாதிருந்தானால் அவர்களுக்கு பாவம் இராது, இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்றாரு. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறதுன்னு சொல்லியிருக்கு. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிற காலமா இருக்குது. முந்தி நம்மிடத்தில், அதாவது சபையில தான் அது தொடங்கும். அது நம்மிடத்தில் அது துவங்குமானால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமா இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்க நிற்பான்னு சொல்லி எழுதியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிக்கலாம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். ஆமென். நீங்க நித்திய ஜீவனுக்குள்ள போனோம்னா என்ன பண்ணணுமா? அவருடைய கற்பனைப்படி செய்கிறவன் பாக்கியவான் சொல்லி எழுதியிருக்கு. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பாங்க. இன்னைக்கு பொய்யை தான் உங்களுக்கு போதிக்கிறாங்க. தன் சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுற யாரா அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அதனால்தான் வெளிப்படுத்தின விஷயத்துல 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இந்த ரோமன் கத்தோலிக்க சபை உபதேசம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உக்கிரமான மதுன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகா நகரம் விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் கொடுத்தாலே. என்ன வேசித்தனம்? மரங்களோடும் மலைகளை போயிட்டு மரங்களோடும் கற்களோடும் நீங்க விபச்சாரம் பண்ணீங்க. அப்போ எரேமியாலையும் அப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, மலை மேல ஏறி போய் இவங்க மலைகள்ல இருக்கிற மரத்தையும் கற்களையும் உருவமா வச்சு வணங்குறாங்க. அதுக்கு விக்கிர ஆராதனை செய்யறாங்க. அப்படிப்பட்ட செய்யறவங்கள என்னன்னு சொல்லி எழுதியிருக்கு? விபச்சாரம் வேசித்தனம் பண்ணீங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அதேதான் இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலையை வச்சு இதுதான் ஜீசஸ் இதுதான் மரியாதைன்னு சொல்லி வணங்க வைக்கிறாங்க இல்லையா? இந்த பெண்டெகோஸ்ட் சர்ச்சில் என்ன பண்றாங்க? பொருளாசையாக விற்கிறோம். அதுவும் வேசித்தனம் தான். அப்போ உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் கொடுத்தாலே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அவளுடைய வேசித்தனமாகிய மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான்.
பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஆமென். ஆமென். வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளுக்கும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கினால் மிகுதினால் ஐஸ்வர்யவானார்கள் என்று விளம்பினது. அப்போ இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க சபையில தான் அநேக பேர் இந்த விக்கிர ஆராதனையில போய் விழுந்திருக்காங்க. இந்த பெந்தகோஸ்தே சபையிலும் பெண்டிகாஸ்ட் சபையிலும் தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் விழுந்திருக்கிறாங்க. இன்னைக்கு திருத்துவம், ரகசிய வருக, விக்கிர ஆராதனை, பொருளாசை, தசம பாகம், காணிக்க, இப்படி சொல்லி அநேக வஞ்சனால அநேக ஆத்துமாக்களை கொண்டு போறது கர்த்தர் மனந்திறங்கி அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதையில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றாரு. இதைதான் நம்ம சுவிசேஷமா அறிவிக்கிறோம். அந்த கள்ள சபையை விட்டு வெளியே வாங்க, கூடனுக்கு கூடன் வழிகாட்டுனா இருவரும் குழியில விழுவீங்க. அதை நம்ம அப்படி அந்த வழிகாட்டுற அந்த கூடனை நம்ம எச்சரிக்கணும். ஏன்னா அவன் ஒருவன் மட்டும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகாம இருக்கிறது இல்ல, அநேக பிள்ளைகளை எங்க கொண்டு போறாங்க? நரகத்துக்கு கொண்டு போறவங்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை நம்ம எச்சரிக்கணும். நீதியா நியாயம் தீர்க்கணும்னு சொல்லிதான் எழுதியிருக்கு. தோற்றத்தின்படி நியாயம் தீர்க்காம நீதியின்படி நம்ம நியாயம் தீர்க்க கடனாளியா இருக்கிறோம். தேவ தூதர்களையும் நம்ம நியாயம் தீர்க்க போறோம். அப்படி இருக்கும்போது அற்பமான இந்த உலகத்தில் இருக்கிற வழக்குகளை நம்ம நியாயம் தீர்க்கிறதுக்கு அபாத்திரரா? சொல்லி பாருங்க. அப்போ பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்போம் என்று அறிவீர்களான்னு சொல்லி எழுதிருக்கு. தேவ தூதர்களையும் நம்ம நியாயம் தீர்க்க போறோம். அப்போ நீதியா நியாயம் தீர்க்கும். இதே நம்மளை பத்தியோ நம்ம குடும்பத்தை பத்தியோ நம்ம சுயத்தை பத்தியோ யாராவது பேசினாங்கன்னா அப்போ அவங்களை என்ன பண்ணணும்? அவங்களை மன்னிக்கணும். இதே ஒரு சகோதரன் ரட்சியாதபடிக்கு அவங்க தடுக்கிறாங்கன்னா என்ன செய்யணும்? அவங்களை கடிந்து கொள்ளணும்னு சொல்லிதான் வசனம் சொல்லுது. அவங்களை சிக்ஷிக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. இதுதான் நீதியாய் நியாயம் தீருங்கள் சொல்றதுக்கான வசனத்துக்கான விளக்கம். இன்னைக்கு நம்ம 2 வசனத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீங்கன்னா அவங்கள மன்னிக்கணும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுப்போம். அதனால அவங்கள மன்னிக்க கடனாளியா இருக்கிறோம். ஆனா சத்தியத்தை போதிக்கும் போது சத்திய வசனத்தை கீழ்ப்படியாதவங்களையும் சத்திய வசனத்தை கீழ்ப்படியாம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லும் போது அதை தடுத்து அவங்களையும் கீழ்ப்படிய விடாம தடுக்கிற இந்த கள்ள போதவர்களை கடிந்து கொள்ளணும், அவங்களை எச்சரிக்கணும், அவங்களை நீதியாய் நியாயம் தீர்க்கணும் சொல்லி எழுதி. இப்போ ஒருத்தவங்க பாவம் செய்யறாங்கன்னா இது தப்பு, நீங்க இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும். ஒரு விபச்சாரம் செய்யறாங்க, அவங்கள பார்த்து நம்ம போய் சொன்னோம், விபச்சாரம் செய்யறவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாதுன்னு வேதத்துல எழுதியிருக்கு. அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு எழுதியிருக்கு. அதனால இந்த பாவத்தை விட்டு குணப்படுங்க, நம்முடைய கர்த்தர் வருகை சமயமா இருக்குது, மனம் திரும்புங்கன்னு சொல்லணும். இது பேர் நியாயம் தீர்க்கிறோன்னு அர்த்தம் இல்லை. நீ யாரு என்ன விபச்சாரம் நியாயம் தீர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ நம்ம கர்த்தர் வரும் அளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதீங்க. நம்ம யாரையும் தீர்ப்பு சொல்ல, நீ நரகத்துக்கு போயிடுவேன்னு தீர்ப்பு சொல்ல. இந்த பாவத்தில் நிலைத்திருந்தால் நம்முடைய கர்த்தர் வரும்போது உன்னை தண்டிப்பார். அப்போ நீ நரகத்துக்கு தான் போக. அதனால மனம் திரும்புன்னு சொல்லணும். இப்போ மனம் திரும்புங்க, ஆண்டவருடைய ராஜ்யம் சமீபமாக, உங்க பாவங்களை விட்டு விலகி வாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சர்வ வல்லமுள்ள தேவனை நமக்காக, யெகோவா தேவனை நமக்காக மனிதனாய் இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து என்பதை போதிங்க. இதுதான் சத்தியம். அப்படிப்பட்ட நாமம், அவருடைய நாமம் கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்துல அவர் வெளிப்பட்டார். வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கடலிடப்படல. அப்போ நம்ம பாவங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீங்க. ஞானஸ்தானம்ன்றது இயேசு கிறிஸ்துவோட நம்ம செய்யற உடன்படிக்கை. எப்போ எனக்காக ஜீவனை கொடுத்த என் கர்த்தருக்காக நானும் ஜீவனை கொடுக்க முன் வருவேன், பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருந்து ஜீவ பலியா நான் உங்களை என்னத்தானே நான் ஒப்பு கொடுக்குறேன். உயிரோடு இருந்தா ஜீவபலி, மரித்தாலும் கர்த்தருக்காக மரிக்கிறோம். இப்படி நம்ம உயிரோடு இருந்தாலும் மரித்தாலும் நம்முடைய சரீரம் தேவனை மகிமைப்படுத்தும்படியா நம்ம நடந்து கொள்ளணும். ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், கிருபை உள்ளவர், உண்மை உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ள தேவனை உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா, சத்தியத்தை சத்தியமாய் பேச எங்களுக்கு அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுங்கப்பா. உங்களுடைய ஆவினால எங்களை பலப்படுத்தும் கர்த்தாவே. அப்பா, நீங்க இல்லாம நாங்க ஒன்றும் எங்களால செய்யக்கூடாது கர்த்தாவே. அப்ப இன்னும் அநேக வேத வசனங்களை நாங்கள் பிரித்து ஆராய்ந்து பார்க்கிற ஞானத்தை தாங்கப்பா. இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். ஆவியின் கனிகளால அவங்க இன்னும் அதிகமாக பெறணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால மேன்மேலும் அவங்க வளரணும். கர்த்தரை அறிகிற அறிவில இன்னும் மேன்மேலும் வளரணும். அந்த அறிவு கட்ட முடியாத அந்த அன்பின் அகலம், ஆழம், உயரம், நீளம் என்னதென்று நாங்கள் கற்றுக்கொள்ள கடனாளியா இருக்கிறோம் கர்த்தாவே.
நீங்க எங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்க உமக்காக நாங்கள் ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கோம் கர்த்தாவே. உங்களுடைய சுவிசேஷ ஊழியத்துக்காக எங்களை பயன்படுத்துங்கப்பா. அப்பா உங்களை தொடர்ந்து உங்களுடைய சத்தியத்தை போதிக்கிறதுக்கான வழி வாசல்களை திறந்தரலங்கப்பா. உங்களுடைய கரங்கள் எங்களோட இருக்கட்டும்ப்பா. நாங்க போற எங்க இடம் எல்லாம் வெற்றி சிறக உங்களுடைய கிருபை எங்களோட இருக்கட்டும் கர்த்தாவே. துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே சேர்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். Thank you, brother. Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord, brother.